ஐடி செக்டரோட கான்ட்ராக்ட் சிஸ்டமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. நம்ம எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறோமோ இனிமேல் அப்படி காசு கிடையாது. டோட்டலாக அந்த சிஸ்டமே சேஞ்ச் ஓவர் ஆகிட்டு இருக்கு ஏஐ வந்தனால. ஃபாரின் கம்பெனிஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஐ வச்சு தான் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க. ஸோ முன்னாடி ஒரு 100 பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ டைம் அண்ட் அவர் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பே பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் ஏஐ வந்துருச்சுல, கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹை டிமாண்ட் பண்ணுறாங்க. லெஸ் அமௌண்ட் தான் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. 10 பேருக்கு தான் 100 பேர் செய்ய வேண்டிய இடத்துல 10 பேருக்கு தான் நாங்கள் அமௌண்ட் தருவோம்னு சொல்கிறாங்க. ஸோ இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியனில் இருக்கக்கூடிய சர்வீஸ் கம்பெனிஸ் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டிமாண்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுக்குறோம், அதுக்கு இவ்வளோ காசு தாங்க அப்படிங்கிற மாதிரியான கான்ட்ராக்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இனிமேல் எப்படி இருக்குன்னா, ஃபியூச்சர் வந்து டெவலப்பர்ஸ் எல்லாருமே ஏஐ பேஸ்டு டூல்ஸில் அதிகமாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மேனுவல் டெஸ்டிங்கு மேனுவலாக பண்ண போகிறேன், மேனுவல் ப்ராசஸிங் பண்ணுறவங்க, கோட் அடிக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் ஹை அலர்ட் ஆகிக்குவாங்க. இனிமேல் ஃபியூச்சர் வந்து முழுக்க முழுக்க ஏஐ டூல் தான். ஏஐ டூல் ஏதாவது கற்றுக்கிட்டு இனிமேல் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆஸ்பெக்டில் யோசிங்க. இனிமேல் உங்களுக்கு டைம்லி ஹவர் அந்த ஒர்க்லாம் கிடையாது. ப்ராஜெக்ட்டை முடிச்சு கொடுக்கறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணுங்கிற ஆஸ்பெக்டில் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணாரு.